இன்னைக்கு எல்லாருமே அவரை பார்த்து குற்றவாளி, நீ குற்றவாளி, நீ குற்றவாளின்னு இருக்கிறீங்களே, நீ அப்படிங்கிறதுக்கு முன்னாடி 3 விரல் உங்களை பார்த்து நிக்குதுல்ல, அதை யாரும் யோசிக்க மாட்டீங்களா? ஜான் ஜபராஜ் கூட நான் ஒரு சில பாடல்களுக்கு நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு டெக்னீஷியன் இறந்துட்டாரு. அந்த நேரத்தில் நைட்டு 2 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து அவருக்கு உண்டான எல்லா செலவையும் அவர் ஏற்றிருக்காரு. பார்த்த ஐ விட்னஸ் நான். ஆனால் ஒரு மனுஷன் நிரூபிக்கப்படாத குற்றத்திற்கு நீ அதை செஞ்சுட்ட, நீ இதை செஞ்சுட்டு அப்படியே புற்றுசில போல எல்லாரும் எழும்புறீங்களே, அந்த மனுஷன் நல்லது செய்யறப்பெல்லாம் எங்க போனீங்க நீங்க எல்லாரும்? இன்னொன்னு, ஜான் ஜபராஜ்னு பேச்சு எடுத்தாவே இதுல பால் தினகரன் எங்கெங்க வந்தாரு? டாக்டர் பால் தினகரன் ஏன் அவருக்கு சொல்லக்கூடாதா, பால் தினகரன் அவருக்கு பேசக்கூடாதுன்னா உடனே மூத்த ஊழியர்களான டாக்டர் பால் தினகரன் என்ன பண்றாரு, மோகன் சி என்ன பண்றாரு, அதே மாதிரி மோகன் ஐயா என்ன பண்றாரு, இவங்களை ஏன் தொட்டுட்டு நீங்க போறீங்க? ஒருவேளை இவங்களை பேசினா தான் உங்களுக்கு வியூஸ் வருது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இவங்கெல்லாம் நல்லது செய்யறப்ப நீங்களா எங்க போயிருந்தீங்க? கோமால் இருந்தீங்களா? இல்ல ஏன் வயநாட்டுல அவ்வளவு பெரிய அழிவு வந்தப்ப அங்க 1000 பேத்துக்கு அவர் உணவாகட்டும், உடையாகட்டும், அவன் தங்கும் இருப்பிடம்